ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2026 எலெக்ஷனுக்காக தேர்தல் ஆணையம் சர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அவங்க வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின வீடியோஸும் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம். இப்போ இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஆஃப்லைனில் உங்கள் ஏரியாவுக்கே BLO பூத் லைசிங் ஆஃபீஸர் கொடுத்து உங்களை அதை நிறச்சி அதுக்கான வீடியோஸ் நிறையா சமூக வலைத்தளத்தில் வாட்ஸ்அப்பில் எல்லா பக்கமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி நிறைக்கிறது, என்ன மாதிரி செய்கிறது அப்படின்னு. இப்போ நம்மக்கிட்ட எக்ஸ்-சர்வீஸ்மேன் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான் வெளியூரில் இருக்கேன், நான் வெளி மாநிலத்தில் இருக்கேன், என் ஓட்டு அங்கே இருக்குது சார், நான் எப்படி சார் அதை நிறைக்கிறது, என்னால் அங்கேருந்து போய் அந்த ஃபார்ம் வாங்கி நிறச்சி கொடுக்குறது ரொம்ப சிரமம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. இப்போ இந்த விஷயத்தை நம்ம ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது, என்ன மாதிரி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவலை அனைத்து முன்னாள் இராணுவ வீரர்கள், குறிப்பாக வெளி மாவட்டத்திலையும் வெளி மாநிலத்திலையும் இருக்கிற அவங்களுக்கு பகிருங்க. அவங்களும் அவங்களோட மொபைல் மூலமாகவோ இல்லை கம்ப்யூட்டர் மூலமாகவோ இந்த மாதிரி பண்ணி அவங்களோட ஓட்டுரிமையை கண்டிப்பாக அவங்க எடுக்கணுங்கிறது அந்த வீடியோட நோக்கம். எஸ்ஐஆர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ எலெக்ஷன் கமிஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது யாரெல்லாம் நிறைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஓட்டு யாரெல்லாம் அந்தந்த இடத்துல, அதாவது அந்த ஜாபிதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த பூத், அந்த கமிட்டி, அந்த இடத்துல உங்கள் பேர் இருந்துச்சுன்னா, உங்கள் பேர் அங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் உறுதித்தன்மைப்படுத்தணும். அதுக்கு நேரடியாகவே உங்கள் பகுதியில் உள்ள BLO சொல்கிற அதிகாரி உங்களுக்கு 2 ஃபார்ம் கொடுத்து அதை நிறச்சி கொடுக்க சொல்லுவாங்க. அது நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் வீட்டில் இல்லை, பை சான்ஸ் வெளியே இருக்கீங்க, வெளி மாநிலத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு ஓட்டு அங்கே இருக்குது, ஆனால் அதை எஸ்ஐஆர் ஃபார்ம் நீங்கள் நிறைக்கணும் அப்படின்னா அதுக்காக எலெக்ஷன் கமிஷனை அஃபிஷியலாக தேர்தல் ஆணையமே வெளியிட்டிருக்காங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்ப்போம். கூகுளில் நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி வெப்சைட் வந்துடும். இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் எஸ்ஐஆர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த ஸ்டேட் அப்படின்னு போட்டுட்டு உங்களோட அந்த எபிக் நம்பர், அதாவது யாருக்கு நீங்கள் எஸ்ஐஆர் ஃபார்ம் பதியணுமோ அவங்களோட எபிக் நம்பரை போட்டு நீங்கள் வியூ கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா, சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த காலம் ஓப்பன் ஆயிரும். அவங்களோட எபிக் நம்பரோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே வந்துடும். அதை ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டு அந்த எபிக் நம்பரில் நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் பதிஞ்சிருப்பீங்க. அந்த மொபைல் நம்பரை போட்டு அதுக்கான ஓடிபி ரைட் சைடில் இருக்க கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஓடிபி ஜென்ரேட் ஆகிரும். அப்படி உங்களுக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆகும்போது அந்த ஓடிபி நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எஸ்ஐஆரோட ஃபார்ம், அந்த லாகின் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இப்போ அந்த லாகின் ஃபார்ம் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் அதில் உள்ளே போய் உங்களோட ஆதார் கார்டு நம்பர் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்து உங்களோட டீட்டெயில்ஸ், அதாவது 2002 உங்களுக்கு ஓட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் அதில் மென்ஷன் பண்ணணும். அதாவது அந்த பாகம் நம்பர், அந்த சீனியாரிட்டி நம்பர் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த 2002 ஓட்டர் லிஸ்ட்டை உங்களுக்கு ஷோ பண்ணும், எங்கே உங்களுக்கு ஓட்டு இருந்துச்சு அப்படின்னு. பை சான்ஸ் உங்களுக்கு 2002 ஓட்டு இல்லை அப்படின்னா உங்களோட அப்பா அம்மா அவங்களோட ஓட்டர் ஐடியோட அந்த லிஸ்ட்டை நீங்கள் உள்ளே சப்மிட் பண்ணணும். அவங்களோட எபிக் நம்பர் சப்மிட் பண்ணாலும் சரி, இல்லை அந்த பாகம் எண் இதை நீங்கள் சப்மிட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு அது ஓப்பன் ஆயிரும். அதுக்கடுத்து உங்களோட லேட்டஸ்ட்டு புகைப்படம், அதாவது JPG ஃபார்மேட் இல்லை PNG ஃபார்மேட்டில் 2 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி உங்களோட லேட்டஸ்ட்டு புகைப்படத்தை வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது உங்களோட பேர் அஸ்பர் ஆதார் எப்படி இருக்கோ அது மாதிரி ஓட்டர் ஐடியில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த ஃபார்மேட் உங்களால் பண்ண முடியும். அப்படி மிஸ்மேட்சாக இருந்துச்சு, பேருக்கும் ஆதார் கார்டில் இருக்க பேருக்கும் ஓட்டர் ஐடியில் இருக்க பேருக்கும் மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் உங்களால் பண்ண முடியாது. அதே மாதிரி ஆதார் OTP பண்ணுற மொபைல் நம்பரும் உங்களுக்கு வேணும். எலக்ட்ரல் ஐடி பண்ணியிருக்க மொபைல் நம்பர், அதாவது ஓட்டர் ஐடியில் இருக்கிற ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், 2 மொபைல் நம்பரும் கையில் வேணும். அதை வச்சு தான் நீங்கள் பண்ண முடியும். எல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த இ-சைன் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. ஆதார் வெரிஃபை பண்ணுறது, அதாவது உங்கள் ஓட்டர் ஐடியும் ஆதார் கார்டையும் வச்சு நீங்கள் தான் அந்த ஆள், ஏன்னா ஆன்லைனில் பண்ணுறதால நீங்கள் தான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லி OTP போட்டு அதை நீங்கள் வெரிஃபை பண்ணி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட அந்த எஸ்ஐஆர் ஃபார்மோட சபிஷன் கன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வீட்டில் இருந்தபடியே எங்கேயும் அலையாமல் வெளியூரில் இருக்கிறவங்க இல்லை வெளி மாவட்டத்தில் இருக்கிறவங்க அவங்க இதை பண்ணிக்கலாம். முன்னாள் இராணுவ
வீரர்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ரொம்ப சிம்பிளானது தான். 2 ஓடிபி போட்டு உங்களோட டீட்டெயில்ஸ், அதாவது உங்கள் அப்பா அம்மா இல்லை உங்களோட ஓட்டு இருந்தாலும் சரி, அந்த டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து அந்த எஸ்ஐஆர் ஃபார்மோட கன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எங்கேயும் அலைய தேவையில்லை, ஆஃப்லைனில் பண்ணணும் நீங்கள் செய்ய தேவையில்லை. இந்த தகவலை அனைத்து முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக பகிருங்க. யாருக்காவது கண்டிப்பாக இந்த மாதிரி செய்கிறதுக்கு ஈஸியாக உதவியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நோக்கம் என்றைக்குமே நான் சொல்கிறது அவேர்னஸ். நீங்கள் ஓட்டு யாருக்குனாலும் போடுங்க, அது உங்களோட தனிப்பட்ட உரிமை. நான் வந்து என்றைக்குமே நம்மளோட சேனல் வந்து அரசியல் சார்ந்து இல்லாமல் இருக்கும். நமக்கு வந்து திமுகவும் தேவை, அதிமுகவும் தேவை, பிஜேபியும் தேவை, தாவேகாவும் தேவை, நாம் தமிழரும் தேவை, அனைத்து கட்சிகளும் தேவை. ஆனால் ஓட்டு நம்மளுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அது நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம யாருக்கும் எதிரி கிடையாது. நல்லது மக்களுக்கு யார் செய்ய வந்தாலும் அவங்கள நம்ம ஆதரிப்போம். நம்மளோட நோக்கம் அதுதான். அதனால தான் என்னோடய சேனலை வந்து நான் எந்தவித கட்சிக்கு அப்பாற்பட்டு தான் நம்ம வந்து அதை வச்சுருக்கோம். தனிப்பட்ட உரிமையை நம்ம என்றைக்குமே சொன்னது கிடையாது. இவங்களுக்கு ஓட் போடுங்க, அவங்களுக்கு ஓட் போடுங்க அப்படின்னு. தவறான விஷயம். உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ இல்லை யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ, முன்னாள் இராணுவ வீரருக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஓட் போடுங்க. அப்படி ஓட் போடணும் அப்படின்னா அந்த ஓட் போலிங் ஸ்டேஷனில் உங்களோட பேர் இருப்பது கட்டாயம். அதனால தான் இந்த சார்ஃபார்ம் வெளியிட்டு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் தேர்தல் ஆணையத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நம்மளோட ஓட்டு உரிமையை உறுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தாழ்மையான கோரிக்கை. கண்டிப்பாக அனைவரும் செய்யுங்க. இந்த வீடியோக்கு கீழே வேறு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபை இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் இருக்குது. கண்டிப்பாக அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த். நம்முடைய ESM தம்பி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்.